ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அன்னதானம் தான் கொடுக்க போகிறோம். லேட்டாக தான் எழுந்திரிச்சோம், 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சு தனுசித்தியாவை கிளப்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். வெண்பொங்கலுக்கு வந்து சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். சாம்பார் வந்து இங்கே இருக்குது, சாம்பாரும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டக்குன்னு தாளிச்சிட்டு கட்டிட்டு கொண்டு போய் தாத்தா பாட்டிங்களுக்குலாம் டைம் வேறு ஆயிடுச்சு. சரி வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய் வந்து ஒரு டப்பா வச்சுருக்கோம். நெய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். நெய் வந்து ஒரு டப்பா ஊற்றியாச்சு. லைட்டாக கொஞ்சோண்டு உள்ளே தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அது தரணிசுக்கு நெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். வாங்க, இப்போ எடுத்து நம்ம வந்து வெண்பொங்கல் செஞ்சு வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த தாளிப்பை வந்து கொட்டிடலாம். செம்ம வாசனை வருதுங்க, நெய் இதெல்லாம் போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாப்பாடு இதெல்லாம் குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் வெண்பொங்கலும் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். டக்குன்னு வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு தாத்தா பாட்டிக்கு கொடுக்க போகிறோம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு கட்டி கொண்டே கொடுத்துடலாம். நல்லா குலைவாக தான் வந்து வச்சுருக்கோம். நல்லா வந்து செஞ்சேன் நான், சூப்பராக இருக்கும். திறக்கவுமே அப்படியே வாசனை கமகமான்னு வருது. சரி ஓகே, நம்ம வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு கட்டி கொண்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட சாம்பார் சூப்பராக இருக்கும். சாம்பார் இட்லி சாம்பார் இந்த மாதிரி ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை நான் இட்லி சாம்பார் செஞ்சு போடலாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து செஞ்சு போடுறேன். இதில் வந்து ஒரு 5 வகையான காய்கறி போட்டு நம்ம வந்து சாம்பார் செஞ்சுருக்கோம். கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி 5 வகையான கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து செஞ்சுருக்கோம். சரி ஓகே, இது மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் கட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டினியூ பண்ணேன். இந்த மாதிரி அத்தையும் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. செல்வா இருக்கிற வரைக்கும் செல்வா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ செல்வா இல்லையா, நான் ஒரு ஆளே வந்து கட்டி சாம்பார்லாம் ஊற்ற முடியாதுன்றக்காக அத்தையும் கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து செய்வாங்க. அவங்களால கரண்டியில் எடுத்து வைக்க முடியாது, அதனால் டப்பாவில் எடுத்து வச்சு தான் வைக்கிறாங்க. யாரையும் வந்து என்ன இப்படிலாம் வைக்கிறாங்க டப்பாவில் அப்படின்னு வந்து சொல்லிடாதீங்க. அவங்க வந்து அவங்களால ரொம்ப வேலை செய்ய முடியாது, ஒரு அளவுக்கு தான். அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஹெல்ப் பண்ணலான்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பைக்கில் கிளம்பிட்டோம். சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் அத்தை வந்து முன்னாடி போகிறாங்க. வாங்க நம்ம போய் கொடுக்கலாம். இன்றைக்கி தியா தர்னிஸ் வரல, அவங்க 2 பேர் ஸ்கூல் போயிட்டாங்க. நானே எங்கள் அத்தையை தான் கொடுக்க போகிறேன். வாங்க போகலாமா? போகலாம் வாங்க. கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்தாங்க பாட்டி, இந்தாங்க. இந்தாங்க 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 பாட்டி, சாம்பார் வாங்கிட்டு போங்க. சாம்பார் வாங்கிட்டு இந்தாங்க இந்தாங்க. அவங்களுக்கு கொடுங்க சாப்பாடு. இந்த பாப்பா சாம்பார், இந்த அக்காவுக்கு ஒன்று கொடுங்க அத்தை. சாம்பார் வாங்கிட்டாங்க. இந்தாங்க இந்தாங்க தாத்தா, அந்த தாத்தாவுக்கு கொடுங்க. தாத்தா எஞ்சி வராரு. அந்த தாத்தாக்கு முடியாதாங்க கொடுங்க.
இந்தாங்க பொறுமையா இந்தாங்க சாம்பார். சரி சரி அவ்வளோதாங்க கதை. நெக்ஸ்ட்டு நம்ம நாடார் டீ கடைக்கு வந்துட்டோம். இப்போ டீ சொல்லுவோம். டீ காஃபி. அண்ணா ஒரு டீ ஒரு காஃபிண்ணா. மெயினாக வருவோம்னா அன்னதானம் கொடுத்துட்டு அப்படியே இங்கே வந்து பஜ்ஜி வடை சம்சா டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை வாங்க போகிறோம். ஒரு கொழுக்கட்டை ஒன்று கொடுங்க. என்னோட காஃபி கொழுக்கட்டை, அத்தைக்கு வந்து டீ மெதுவோட வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்றதுக்கு மதிய சாப்பாடு வந்து இங்கே சாப்பிட மாட்டான். அதனால் வீட்டில் வந்து சாதம் வடித்து தான் எடுத்துகிட்டு வருவோம். உப்பு போட்டுக்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இன்றைக்கி வச்சு குழம்பு வந்து வைக்க லேட்டாக ஆகிருச்சு. நம்ம அன்னதானம் கொடுத்தனால இன்னும் குழம்பு வைக்கலை. நேற்று வச்ச புளி குழம்பு தான் இருக்குது, அவருக்கு இறங்காது. உப்பு போட்டியா? இங்கே பாருங்க சம்சா. நம்ம சாப்பிட்டுட்டு தியாவுக்கு தர்னிஷ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் ஊட்டி விடவா? எப்பயுமே நான் வந்து மதியம் எப்பயுமே இவனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் 2 வாய் திம்பான், அதுக்கப்புறம் தூக்கி கொட்டிடுவான். அவன் தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம். சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். தர்னிஷுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். தர்னிஷ்க்கு வந்து அங்கே உள்ள ரேஷன் அரிசி சாப்பாடு தானே போடுவாங்க. அது வந்து தர்னிஷ்க்கு வந்து ஒத்துக்காது, லூஸ் மோஷனாக போயிட்டே இருக்கும். அதனால் வந்து சாப்பாடு இங்கேருந்து செஞ்சு கொண்டு போவேன். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி அங்கே சாம்பார் மட்டும் வாங்கி ஊற்றி சாப்பிடுவான். முட்டை சாப்பிடுவான். அங்கே முட்டை சாம்பார் ஏதாவது தந்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவான். கிளறு சாப்பாடுலாம் கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து வாங்க மாட்டோம். இங்கேயே சாப்பாடு செஞ்சு நான் டெய்லியுமே இன்றைக்கி எப்படி போய் ஊட்டி விட்டனோ அதே மாதிரி தான் டெய்லியும் போய் தர்னிஷுக்கு வந்து மதியம் 12:30க்கு போவேன். 12:30க்கு கரெக்டாக 12:30க்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடுவேன். கிளம்பி ஸ்கூலுக்கு போனால் 12:35க்கு பெல் அடிக்கும். தியாவை கூப்பிட்டுக்குவேன். தர்னிஷ்க்கு அங்கேயே உட்கார வச்சு எப்படி சாப்பாடு நான் வந்து ஊட்டி விட்டேனோ அதே மாதிரி ஊட்டி விட்டுட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு வருவேன். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு என்ன பண்ணுவேன், கொடுத்துட்டு தியாவை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படிலாம் என்ன பண்ணான்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட மீதி அப்படியே தூக்கி கொட்டிடுவான். அதனாலேயே நான் இன்றைக்கி இந்த ஒரு ஸ்கூல் ஓப்பன் ஆனதுலேருந்து நானே போயிட்டு தியாவை கூப்பிட்டுக்கிட்டு தர்னிஷை உட்கார வச்சு ஊட்டி விட்டுட்டு வயிறு ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டு டிஃபனை கழுவி எடுத்துக்கிட்டு வருவேன். அப்படி தான் பண்ணுவேன். அப்படியே ரேஷனுக்கு போயிட்டு வந்தோம். இங்கே பாருங்க, இந்த மாதம் எங்களுக்கு பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, அரிசி வாங்கிட்டு அப்புறம் ஜீனி வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் 2 கிலோ ஜீனி 2 கிலோ 2 கிலோ ஜீனி வாங்கியாச்சு. மீதி வந்து பச்சரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் இல்லை, ஜீனி. காலையில் எழுந்திரிச்சு துணியெல்லாம் வச்சு தர்னிஷை கிளப்பி அன்னதானம் செஞ்சு அன்னதானம் கொண்டு போய் 11:30க்கு கொடுத்துட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து 12:30க்கு வீட்டுக்கு சமைச்சு தர்னிஷுக்கு கொண்டு போய் கொடுத்து என்னோடய ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு, இந்த பக்கம் ட்ரெஸ்ஸு என்னோடது, இந்த பக்கம் ட்ரெஸ்ஸும் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் காயுது. இது போக தர்னிஷ் தியாவோட ட்ரெஸ், யூனிஃபார்மு, ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கிட்டு காயுது. எவ்வளோ வேலை முடிச்சுட்டு அதான் கொஞ்சம் இதாகனே அதுக்குள்ளேயும் வந்து இதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். எங்களோட பஞ்சாயத்து போர்டு மாரியம்மன் கோயிலுக்கு வந்து ஒரு வேலையாக போகணும். ஓகே, இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். செல்வா வேறு ஃபோன் பண்ணி இந்த வீடியோத்துலையாங்கிறாரு. சரி வாங்க, ஓகே பாய். நெக்ஸ்ட் விளாகில் கண்டினியூ பண்ணலாம். பாய்.